Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து ஐஐடி ஜாம்னா என்ன? அதாவது நீங்க யூஜி முடிச்சிட்டு அடுத்தால என்ன படிக்கலாம்? யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் வெறுமையா பிஜி படிச்சுட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் பிஎட் படிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாற்றாக பிஜி படிச்ச உடனே இம்மீடியட்டா பெரிய லெவல்ல எப்படி பிளேஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை கொடுக்க போறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாம் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்கே என்னன்னா, பிஎஸ்சி முடிச்ச பிறகு எப்படி லைஃப்பை வந்து நல்லபடியாக செட்டில் பண்ணுறது. வழக்கமாக இன்ஜினியரிங் படித்தவங்க, டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்க, டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செட்டில் ஆயிடுறாங்க. வெறுமனே பிஎஸ்சி படிக்கிறவங்களுடைய லைஃப் வந்து பெரிய கேள்விக்குறி ஆயிடுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக இன்னைக்கு காலேஜஸ்ல வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎஸ்சி மேத்ஸுக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் அட்மிஷன் டவுன் ஆகுது. அப்படி கிடையாது, நம்மளுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நாம தெரியாம இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில தெரியப்படுத்துறதுக்காகவும் பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற லெவல்ல நம்மளுடைய பிஜி ஐஐடி ஜாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி நீங்க எங்க வேணாலும் படிச்சிருக்கலாம், பிஜி வித் பிஹெச்டி, ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி போய் அந்த மாதிரி உள்ள சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அண்டர்டேக்கிங் யூனிவர்சிட்டிஸ்ல போய், அண்டர்டேக்கிங் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது. இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அப்படின்னு அசால்ட்டா நினைக்க கூடாது. அது ஒரு இன்டெப்தா நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். சப்ஜெக்டை வந்து ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியும். இதனுடைய அவுட்லைனை கொடுத்துருக்கேன் நான். இதில் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரி வித் 55% ஜென்ரல் டர்னுக்கு, ஓசிக்கு 50% ஃபார் அதர்ஸ். இதுல எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் பிப்ரவரி மாசம் இருக்கும். பிப்ரவரி அடுத்து 2026ல இருக்கும். நீங்க இப்ப செகண்ட் இயர் யூஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதுதான் சரியான டைம். இப்ப இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். பிப்ரவரி எக்ஸாம்க்கு இப்ப படிக்கிறதா அப்படின்னு நினைக்க கூடாது. அவ்வளோ டைம் எடுத்து படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். 2024 பேட்ச்ல என்கிட்ட ஒரு பொண்ணு படிச்சு அவளுக்கு என்ஐடி திருச்சி, என்ஐடி பாண்டிச்சேரி, என்ஐடி ஸ்ரீநகர் எல்லாமே கிடைச்சது. அது போக எய்சர் திருவனந்தபுரம் கிடைச்சது, என்பிஹெச்எம் கிடைச்சது. எய்சர் திருவனந்தபுரம் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க போய் பிஜி இப்ப படிச்சுட்டு இருக்கா. அந்த சக்சஸ் ஸ்டோரியை நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப 2025 பேட்ச்ல அதே மாதிரி ஒரு கேர்ள் ஓசி கட் ஆஃப் தாண்டி வாங்கியிருக்கா. ஓசி கட் ஆஃப் தாண்டி வாங்கியிருக்கா. நல்ல பிளேன் இடத்துல வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனவுடனே அது விஷயமா நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். அதனால ஐஐடி ஜாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப காம்படிஷன் கம்மி. ரொம்ப வெரி ஃபியூ மெம்பர்ஸ் ஆர் ரைட்டிங் த எக்ஸாம். 12,000 பேர் தான் எக்ஸாமே எழுதுவாங்க. 12,000 பேர்ல இருந்து 14,000 பேர் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. இது ஒரு லெஸ்ஸான்னு கேட்காதீங்க. சிஎஸ்ஆர் நெட்லாம் 1,00,000 பேர் எழுதுறாங்க. அதை பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி தான். டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸுமே லட்சக்கணக்கான பேர் தான் எழுதுறாங்க. அதை பார்த்து இப்போ பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நிறைய சீட்ஸ் இருக்கு, நிறைய சீட்ஸ் இருக்கு, கொஞ்சம் பேர் எழுதுறாங்க. அதனால ரொம்ப ஈஸியா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், செக்ஷன் ஏல வந்து நம்மளுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 மார்க் 10 கொஸ்டின்ஸ், 2 மார்க் 20 கொஸ்டின்ஸ். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. 1 மார்க்குக்கு 1/3 மார்க் நெகட்டிவ், 2 மார்க்ஸுக்கு 2/3 நெகட்டிவ் மார்க்ஸ். செக்ஷன் பி வந்து எம்எஸ்கியூஸ், அதாவது மோர் தென் 1 ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் 1 ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. அதே மாதிரி நியூமரிக்கல் ஆன்சர் டைப், அதாவது ஆன்சர் வந்து 4, 5 அப்படி நியூமரிக்கல் வேல்யூவா வரும். ஃபில் இன் த பிளாங்க்ஸா இருக்கும். நம்ம அதில் டைப் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் நியூமரிக்கல் ஆன்சர் டைப். அதுல வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. டோட்டலா 30 கொஸ்டின்.
சாரி டோட்டலாக 20 கொஸ்டின் 30 மார்க்கு. மொத்தமாக 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம். 100 மார்க் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, இன்டெக்ரல் கால்குலஸ் இவ்வளவுதான் சிலபஸ். இதில் ரியல் அனாலிசிஸ் எஸ்கே மாப்பா, எஸ்சி மாலிக், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எம்டி ரேசிங்கானியா, லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஷாம் சீரிஸ், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ஜோசப் கேலியன், இன்டெக்ரல் கால்குலஸும் ஷாம் சீரிஸ் தான். இந்த ஷாம் சீரிஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ப்ராப்ளம் பேஸ்டாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு தியரமாக படிச்சிருப்போம். அப்படி இல்லாமல் அந்த தியரம்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம போடுற மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்கும். க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டடாக சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங். இம்மிடியேட்டாக 22 வயசுல நல்ல ஜாம்னு செட்டில் ஆகுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை தவிர விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நான் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது செகண்ட் இயருக்கான எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்பவே என்ன செய்திடலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அதுக்கான ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து மாஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, பாட்டனி, சுவாலஜி, இப்படி சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஐஐடி ஜாமில் உள்ள சக்ஸஸ் ஸ்டோரிஸ் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இது கூட சேர்ந்து உங்களுக்கு CUET PGக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், NBHM ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் தான் ஐஐடி ஜாம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாமல், இது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பரவலாக ஒரு அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒருவேளை பிஜியெல்லாம் முடித்து வேறு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஆர்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஐடி NIT மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் PhD ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை நல்ல விதமாக ஷைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி திரும்ப ஐஐடி ஜாம்க்கு ரெடி ஆகுங்க, கேட் ரெடி ஆகுங்க. இந்த ஐஐடி ஜாம் கூட சேர்ந்து நீங்கள் கேட்டும் எழுதிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதில் உள்ள எல்லா சாப்டர்ஸுமே கேட்லேயும் இருக்கும். அதனால கேட்டுக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்லி கிளாஸஸ் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பேன் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடியது. எனக்கு ஃப்யூச்சரில் ஓகன் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.